கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 23 வசனம் 6இன் முதற் பகுதி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று துவங்குகின்ற இந்த தாவீதின் சங்கீதம் முடியும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தோடு கூட முடிகிறது. அது என்ன? நான் உயிரோடு கூட இருக்கும் வரையிலும் கடவுளுடைய கிருபையும் அவர் எனக்கு கொடுக்கிறதான நன்மையும் என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று முடிக்கின்றார். எவ்வளோ அற்புதமான ஒரு விசுவாசம் அல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது வெறுமனே விசுவாசம் என்று சொல்லிவிட முடியாது. இதுதான் உண்மையும் கூட. கடவுளை தன்னுடைய மேய்ப்பனாக, இரட்சகராக, ஆண்டவராக அல்லது நம்முடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக நாம் கொள்ளும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? நமக்கு இடையுறாது கிருபைகளையும் தேவையான அனைத்து நன்மைகளையும் நமக்கு தொடரும்படி செய்கின்றார், கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று கர்த்தருடைய தாசன் இங்கே சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், கடவுள் நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய அவசரம் என்ன, அவசியம் என்ன என்பதையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடினாலே அதின் காலத்தில் நமக்கு தேவையான அந்த சரியான சமயத்தில் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருப்பார். அதற்கென்று நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை, அதற்கென்று போராட வேண்டிய அவசியமில்லை, அதற்கென்று நாம் தவம் கிடக்க வேண்டிய அவசியமில்லை, அதற்கென்று கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு குழந்தைக்கு எந்த நேரத்தில் பசிக்கும், அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட உணவை கொடுக்க வேண்டும், அவனுடைய வளர்ச்சிக்கு, அவருடைய எல்லா விதமான நன்மைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாய் அந்த குழந்தை கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்து சரியான நேரத்தில் போஷித்து வளர்க்கிற வண்ணமாக கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எந்த கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவரே இதோ உம்முடைய நேச கரத்தில் என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை நான் அர்ப்பணிக்கின்றேன், நீரே என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கரத்தில் அர்ப்பணித்து விடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் முழுமையாக பொறுப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும் அவர்கள் நினைப்பதற்கு முன்பதாக, அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக, அவர்கள் அதற்கென்று பிரயாசம் எடுப்பதற்கு முன்பதாக கொடுத்து கொண்டே வருகிற கடவுளாய் இருக்கிறார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் அருமையான ஆண்டவரை ஆதாரமாய் கொண்டிருக்கிறபடினாலே, அவரை நம்முடைய மேய்ப்பராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்திற்குள்ளாகத்தான் இன்றைக்கும் இருக்கின்றோம். நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் இதுதான் நடைபெறப் போகின்றது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இடையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஃபேஸ் பண்ணுகிறதான சிரமங்கள், கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் இவையெல்லாம் மாறிப்போகும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, வழியை பொறுப்படுத்தி கொள்ளும் பொழுது இவைகளெல்லாம் வந்த திசை தெரியாமல் அகன்று போய்விடும். ஆகையினால் தான் கர்த்தர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்த கடவுள்தான் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர்தான் இன்றைக்கு நம்முடைய இரட்சகராக, நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகையால் இந்த துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். கர்த்தர் கொடுக்கிற கிருபையும், கடவுள் கொடுக்கிற நன்மையும் நம்மை எந்நாளும் தொடரும். அதனால் கடவுளை நாம் துதிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கவலைகளை மறப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் தகப்பனே, நீ நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்து எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் எந்நாளும் தொடரும்படி செய்வீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென்.